பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலும் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டின் துவக்கத்திலே நமக்கு சொல்லப்படுகிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆத்துமாவையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்பதுதான். தேவனால் நமக்கு தரப்படுகிற இந்த பாதுகாப்பு இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா பாதுகாவலுக்கும் மேலானது. இவ்வுலகத்தில் கொடுக்கப்படுகிற பாதுகாவல் என்பது மிக உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகிறது. அந்த பாதுகாவல் கூட சில நேரங்களில் தடுமாறுகிறது, தவற விடுகிறது. ஆனால் தேவன் தருகிற பாதுகாப்பு என்பது எந்த நிலையிலும் நம்மை விட்டு விலகாதது. நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கும் மேலான பாதுகாப்பு அது. அன்பரே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் அவர் காக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்மேல் இருக்கிற அக்கறையையும் கரிசனையையும் விட அதிகமாய் நம்முடைய ஆத்துமாவின் மேல் அன்பு வைத்து சகல தீங்குகளுக்கும் இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். அன்பானவர்களே, இந்த நல்ல தேவனின் பாதுகாவலுக்கு நாம் நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க நீர் வல்லமையுடையவராய் இருக்கிறீர். சத்ருவினுடைய தீமையான எண்ணங்களுக்கு, பொல்லாத மனிதர்களுடைய தீமையான ஆலோசனைகளுக்கு, வன்கண்கள், பொறாமை, எரிச்சல் ஆவிகளுக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ள போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுடைய ஆத்துமாவையும் நீர் காக்கிறவர் என்று எங்களோடு கூட நீர் பேசி எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் தருகிற இந்த பாதுகாவலிலே நாங்கள் நிலைத்திருக்க உமக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.